பெண் புகாருக்குள்ளான தாவேக்க மாவட்ட செயலாளர் விஜய் மோகனிடம் நமது செய்தியாளர் சாமுவேல் பேசிய ஆடியோவை கேட்கலாம். அவங்க யாருன்னு முதல்ல எனக்கு தெரியாதுண்ணா. அதாவது நான் இதுல நேர்ல பார்த்தது கிடையாது, அவங்க கூட அவங்க நின்னது கிடையாது, பேசுனது கிடையாது. அதோட முடியுது. இவங்க என்ன பண்ணாங்க, அந்த ஸ்டேட்டஸ் என்ன பண்றாங்க, எண்ணுக்கு கட்சியிலிருந்து வெளியே போறவங்க, கட்சியிலிருந்து நீக்கப்பட்டவங்க என்ன பண்றாங்க, ஒன்னா சேர்றாங்க. இந்த அம்மா அவங்களுக்கு மெசேஜ் பண்றாங்க, என்ன ஏமாத்திட்டாரு இவரு அப்படி இப்படின்ட்டு. அப்படின்ற பட்சத்துல இவங்க ஒன்னா சேர்ந்து இந்த பொண்ணை கையில் எடுக்கிறாங்க. நான் சொல்றதெல்லாம் பேசுறியா, நான் சொல்ற மாதிரி பேசு, வாங்க கூட்டு மரம் ஒண்ணு நீதி கிடைக்கும் அப்படின்ட்டு இது போறாங்க. அதாவது நான் உங்களை தொட்டுதோ கூப்பிட்டா நானா பேசுறேன், உங்களை பாலியல் திண்டல் தின்னு அப்படி இப்படின்னு போட்டோ எனக்கு நீங்க பேசுறது இதோட கொடுங்க, தப்பு கிடையாது. அதாவது எனக்கு நீ பண்ண ஸ்கிரீன் ரெக்கார்ட்லாம் ஷார்ட் எடுத்து பிரிண்ட் போட்டு எடுத்து வந்து கொடுக்குறீங்க. அது என்ன தவறு மெசேஜ் இருக்குது பாருங்க. மேடம்ன்ற வார்த்தை தவிர்த்து என்ன பேசிருந்தேன் பாருங்க. அப்படி பட்சத்துல என்ன பண்றாங்க, இது தவறான விஷயங்கள பண்ண அவங்க பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா அதை நம்ம மேல போடுறாங்க. சரி, இப்ப இது வந்து இவங்க கையில் எடுத்து இவங்களுக்கு பின்னாடி ஒரு அரசியல் பிரமுகருடைய பையன் மகன் இருக்காரு. இவங்க வந்து ஏடிஎம்ல போய் சேர்ந்தவங்க, அதுல கட்சி நீக்கப்படுறவங்க இன்னைக்கு ஒன்னதான் இருந்து அவங்க கூட இந்த இருப்பாங்க, பாத்துருப்பீங்க. அவங்க கூட தான் இந்த உதவி பண்ணிருப்பாங்க. அவங்களாம் தாவேகா கட்சியிலிருந்து நீக்கப்பட்டவங்க, எங்க கட்சியிலிருந்து வெளியே போனவங்க. என் மேல இந்த பொண்ணை வச்சு தவறான விஷயங்களை பரப்பி தவறான செயல் செஞ்சுக்கிறாங்க. இதுக்கு அதுவே சாட்சி. அவனை கேட்கிற ஒரே கேள்வி, அவங்கள நேர்ல பார்த்தோ அவங்க தொட்டோ பேசி அதை பண்ணியிருந்தா நீங்க சொல்ற மாதிரி எடுத்துக்கலாம். அவங்க இதுல பார்த்து கூட கிடையாது சார். சார் இதுதான் உண்மையான இது. இன்னொரு விஷயம் சொல்ல போனா, அவங்க மேல ஏற்கனவே ஆர்ப்பாட்ட கேசுகள் இருக்குது. இவங்க குத்த கேஸ், இவங்க மேல குத்த கேஸ்லாம் அது விசாரிங்க. அந்த அம்மா யாருன்றது இன்னத்துக்கு எல்லாம் போலீஸ்க்கே தெரிஞ்சிட்டு இருக்கோம். இவங்களுடைய வேலையே இந்த வேலை தான், இந்த மாதிரி பண்றது. கூடுதல் விவரங்கள் வழங்குவதற்காக இணைகிறார் சாமுவேல். வணக்கம் சாமுவேல், விவரங்கள். நிச்சயமாக ஆபிரகாம். ராணிப்பேட்டை மாவட்டம் ஆற்காடு பகுதியை சேர்ந்த பெண் ஒருவர் சில மாதங்கள் முன்பு டிவிகே மாவட்ட செயலாளரான விஜய் மோகன் என்பவர் தனது கட்சியில் பதவி வழங்குவதாக கூறி அவர் ஆசைக்கு இணங்க வற்புறுத்தி பாலியல் தொந்தரவு கொடுத்ததாகவும் அதனை வீடியோ எடுத்து மிரட்டுவதாக வருவதாக குற்றச்சாட்டு சொல்லி சென்னையில் உள்ள தலைமைச் செயலகத்துக்கும் முதலமைச்சர் தனிப்பிரிவுக்கு புகார் அளித்துள்ளார். சென்னை தலைமை காவல் நிலையத்தில் மற்றும் முதலமைச்சர் தனி பிரிவிற்கு பாலியல் துன்புறுத்தல் குறித்து புகார் அளித்த நிலையில் அப்பெண் பேசிய வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலாகி வந்த நிலையில் தற்போது ஆற்காடு நகர காவல் நிலையத்தில் அந்த பெண் புகார் அளித்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இது தொடர்பாக மாவட்ட செயலாளர் விஜய் மோகனிடம் கேட்டபோது அந்த பெண் கட்சியிலிருந்து நீக்கிய சில நபர்களிடம் சேர்ந்து கொண்டு தனக்கு இந்த மாதிரி தன் பேருக்கும் கட்சிக்கும் களங்கம் விளைவிக்கும் வகையில் பொய் புகார்களை அளித்து அந்த பெண்ணின் மீது பல்வேறு வழக்குகள் ஆற்காடு நகர காவல் நிலையத்தில் இருப்பதாக குற்றச்சாட்டி இருக்கிறார் ஆபிரகாம்.